இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு 10,000 பேருக்கு சிறப்பு பரிசு. ENS மக்கள் சேவை நிறுவனர் பேசுகிறேன், சேவை பண்ணுற நிறுவனர். விழுப்புரம் ஆரணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணாக்கா முக்கியமான பேர் 2 வீலரு சைக்கிள் எல்லாமே கொடுப்பேன். ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. என் மக்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ண என் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னுடைய சின்னம் மரம் இருக்கிற வாள். இன்னைக்கு விவசாயத்துக்கு 7 டிராக்டர் தான். அதேமாதிரி இன்னொரு விஷயம், 2 வீலர் மட்டும் எத்தனை 2 வீலர் நான் இளைஞர் கொடுத்துறேன், 15 2 வீலர் கொடுத்துருவேன். இது எல்லாம் யாருமே தெரியாது. தொடர்ந்து இந்த 10 நாளைக்கு வீடியோ போடுவேன். ஷேர் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு பரிசு உண்டு. ஜூன் 1ஆம் தேதி வீடியோவை ஷேர் செய்தால் பைக் பரிசா. செம ஆஃபர் கொடுத்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் மிரள வைத்த பிரச்சாரம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு 10,000 பேருக்கு சிறப்பு பரிசு. விழுப்புரம் ஆரணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணாக்கா முக்கியமான பேர் 2 வீலரு சைக்கிள் எல்லாமே கொடுப்பேன். ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. விழுப்புரம் மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக தமிழ்நாடு மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் ENS சேகர் களம் இறங்கியுள்ளார். இவர் கீழ்கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் உள்ளார். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு தான் நன்கு அறிமுகமானவர் என்றும் ஏராளமான உதவிகளையும் செய்துள்ளேன், தனது சேவைகள் குறித்து வலைதளத்தில் பதிவிட்டிருப்பதாகவும் தனது பிரச்சார பதிவை ஷேர் செய்யும் 10,000 நபர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அந்த வீடியோவில் கூறியுள்ளார். தன்னால் 10-20 லட்சம் செலவு செய்து பிரச்சாரம் செய்ய முடியாது. தனது வீடியோவை ஷேர் செய்தால் தேர்தலுக்கு பிறகு நிச்சய பரிசு. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு 10,000 பேருக்கு சிறப்பு பரிசு. ENS மக்கள் சேவை நிறுவனர் பேசுகிறேன், சேவை பண்ணுற நிறுவனர். விழுப்புரம் ஆரணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணாக்கா முக்கியமான பேர் 2 வீலரு சைக்கிள் எல்லாமே கொடுப்பேன். ஷேர் பண்ணுறவங்களுக்கு நான் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் மொத்தமாக போட்டு குலுக்கி யார் யாருக்கு வருதோ ஜூன் 1ஆம் தேதி குழுக்கள் போட்டு அந்தந்த யாருக்கு கமெண்ட் பாக்ஸில் போகிறாங்களோ அந்தந்த அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம், அந்தந்த ஃபோன் நம்பருக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். இதை ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஏன் இந்த ஆஃபர் கொடுக்குறோன்னு தெரிஞ்சிங்கன்னா வீடியோ காஸ்ட்டில் கேளுங்க எதுக்கு இந்த ஆஃபர்னு. இப்போ கவர்மெண்ட் எனக்கு ஒதுக்கு 95 லட்சம் செலவு பண்ணலாங்க. ஆனால் என்கிட்ட பணம் ஒருத்தவங்க கேட்டு வச்சுருந்தேன், ஃபைனான்ஸ் கொடுக்குறேன்னாங்க. கடைசி கட்டத்தில் இல்லை பொலிட்டிக்கல் இருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுத்தா நீ கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டுட்டேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 பேர் வந்துடுறாங்க. 200 டீசல் போட்டால் கூட 2 லட்சம் ஆகணும், சாப்பாடு வச்சா தான் 4 லட்சம் ஆகணும். நம்ம எங்கே போகிறது? காசு இல்லை. யார்கிட்ட நிதி கேட்டுவாங்களான்னு பார்த்தா நிதி கேட்டு அந்த அளவுக்குலாம் இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்குது. என் நண்பர் கொடுப்பாங்க, மக்கள் கொடுப்பாங்க, நம்ம சேவையில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அப்புறம் என் நிலைமை நான் சொல்லு. அது இல்லாமல் என்னுடைய தம்பி ஒரு 150 குடும்பம் இருக்குது. இதை நம்பி சாப்பிட்றவங்க வாழ்வாதாரம் ஃபைனான்ஸ் அவங்களுக்கு இதை விட்ட ஒத்துக்கிட்டு இல்லை. அப்புறம் நான் அடமானம் போட்டு அப்புறம் 4 பேர் அப்படி ஒருத்தன் வண்டி கடையை போட்டு அதை கொடு. ஏன்னா அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்தாலும் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி இந்த முறை வேணாம் சொல்லி அடுக்க வண்டிக்கு ரெடி பண்ணேன், எல்லாமே ரெடி பண்ணேன். அதில் மக்கள் இதுமாதிரி 1008 மக்கள் வரும். எந்த அரசியல் பெரிய பெரிய அமைச்சர் மக்கள் வரும், அதனால பெரிய விஷயம் இல்லை. நான் எல்லாமே சொல்கிறேன். அதுங்க என்னுடைய நிலைமை மரம் இருக்கிற வாழ். இப்போ கூட என் இயக்கத்தில் வர மட்டும் எனக்கு ஓட்டு போட்டால் போதும். இருந்ததுனா ஒரு 5-6 மாதம் 6 மாதத்தில் நிறைய செலவு பண்ணிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு செலவு தான். எனக்குன்னு வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி வருதா நாளைக்கு செலவு பண்ணுறேன், நாளைக்கு வருது. இது எல்லாமே திண்டிவனம் சுற்று வட்டார மக்களுக்கு எல்லாருமே தெரியும். இருந்தால் எடுத்து அடிச்சுடுவோம், இருந்தால் எடுத்து ஊற்றணும் தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். என் பாக்கெட்டில் நீங்கள் 10,000 தான் தூக்கம் வராது, 1 லட்சம் தான் தூக்கம் வராது. யாருக்கா கொடுக்கணும், யாருக்காக வாங்கி கொடுக்கணும். அதான் என்ன நோட்டு, ஒரு பேனா, ஒரு புக்கோ. நான் செஞ்ச சேவை இது எல்லா மக்களும் போச்சுன்னா போதும். எல்லா மக்களும் போனாலுமே நான் மரம் இருக்கிற வேலை ஓட்டு போட்டு நான் கண்டிப்பாக கிழிச்சிடுவேன். அந்த 95 லட்சம் எப்படி செலப்படுத்தோட நான் வருங்காலத்தில் என்னுடைய ஃபைனான்ஸ் லோன் போட்டு பேங்க்கில் லோன் வாங்கி உடனே ஜூன் மாதத்துக்குள்ள வாங்கிடுவேன். அப்போ நான் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூட போகணும். அப்போ இதனால வர எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணால் என்னுடைய வீடியோ பார்த்தா கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்தா ENS சேகர் நெட்டில் தட்டினாலும் போதும். நான் எவ்வளோ சேவை பண்ணிக்கிறேன்றதை ENS சேகர் நெட்டில் தட்டினாலுமே நான் எவ்வளோ சேவை, அதை சேவை பண்ணது கால்வாசி தான் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்னும் 3 நாள் இருக்குது, வெள்ளிக்கிழமைக்கு இருக்குது. அதுக்குள்ளே நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஆரணி மக்கள் போனால் கண்டிப்பாக நான் கழிச்சிடுவேன். அதாவது இது ஒரு சரித்திரமாக இருக்கும். இப்படியும் ஓட்டு கேட்கலான்றது, அதாவது வீடியோவில் போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்று கிடையாது. ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. என் மக்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணால் என் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதனால் என்னுடைய சின்னம் மரம் இருக்கிற வாழ்.